இந்த வீடியோவில் முள்ளங்கி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு முள்ளங்கி வாங்கி வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்கி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பொட்டாசியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பாதுகாக்கும். விட்டமின் சி அண்ட் கொலாஜன் அதிகம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் கரைக்க உதவும். இம்யூனிட்டிக்கு நல்லது. பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சமாக இஞ்சி, சப்பு மிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, சின்னதாக ஒரு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 6-7, 2 பல்லு தேங்காய், கொஞ்சமாக சால்ட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடாய் ஹீட்டானதும் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் ஹீட் ஆகிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், முள்ளங்கி இரண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ். பூண்டு, இஞ்சி, தக்காளி, புளி இதெல்லாம் சேர்த்து எகெயின் 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், சவுக்கு மிளகாய், கல் உப்பு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு எகெயின் 2 to 3 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. கூலானதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்தால் முள்ளங்கி சட்னி ரெடி. தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.